Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் குங்குமாத்தி ஆயில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கஷாயம் எடுத்துப்போம். அந்த கஷாயத்தில் சேஃப்ரான், ரெட் சாண்டல்வுட், மஞ்சிஸ்டா, அப்புறம் அதிமதுரம், லக்ஷா, நீல்கமல், கமல் கேசர், அந்த மாதிரி நிறைய தாரு ஹல்தி இதெல்லாமே சேர்த்து ஒரு கஷாயமாக நம்ம கன்வெர்ட் பண்ணிவிட்டு அந்த கஷாயத்து கூட நம்ம கஷாயத்தில் சேர்த்துன தண்ணி வந்து கிட்டத்தட்ட கால் பங்களவாக வற்றி வரணும். அப்போ தான் அந்த ஹர்ப்ஸோட எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இறங்கி வரும். நான் சொன்ன ஹர்ப்ஸ் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா ஹர்ப்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கஷாயத்தில் வந்து தஷ்மூலா பவுடர், அப்புறம் மறுபடியும் மஞ்சிஸ்டா சேர்க்கணும், லக்ஷா, நீல்கமல் பவுடர், அப்புறம் இது வெட்டி வேர்னு சொல்லுவோம்ல, அது பத்மக்கா, இது எல்லாத்தையுமே அதில் ஆட் பண்ணி நம்ம அந்த ஆட்டுப்பால், நல்லெண்ணெய், கஷாய தண்ணி இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குங்குமாத்தி ஆயில் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகும்போது நம்ம ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒரு 5 to 6 hours நம்ம வேறு எந்த வேலையிலுமே நம்ம எங்கேஜ் ஆகிடாமல் இருக்கணுங்க. ஏன்னா அடுப்புக்கிட்டே நின்று நம்ம அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய அந்த கேசர்னு சொல்லக்கூடிய இந்த குங்குமப்பூ வந்து 2 போர்ஷனாக நம்ம பிரிச்சுக்குவோங்க. ஃபஸ்ட்டு வந்து கஷாயத்தில் பாதி சேர்த்துருவோம். அடுத்த பாதியை வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு அது அப்படியே ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்குங்க. இதை வந்து நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும், அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம குங்குமாத்தி ஆயிலை நம்ம இதை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி வரும். நம்மளோட டார்க் ஸ்பாட்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறது நம்மளே விசிபிளாக பார்க்க முடியுங்க. இது நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு க்ளோவை கொடுக்கும். இதை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்கின் வந்து அப்படியே ஒரு ரேடியண்ட்டாக நல்ல ஒரு க்ளோவாக இருக்கிறத நம்மளே ஃபீல் பண்ண முடியும். இப்போ ஃபேஷியல்லாம் போயிட்டு வந்தால் நம்மளுடைய ஃபேஸ் வந்து ஒரு 10 days மட்டும்தான் அந்த ஒரு க்ளோ இருக்கும். அந்த கெமிக்கலோட உள்ளே போய் ஒரு சின்ன ஒரு க்ளோ இருக்கும். ஆனால் நீங்கள் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து இயற்கையாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை பார்க்க ரொம்ப யூத்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த ஆயிலை வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து நைட் டைம் வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு டே டைமில், இப்போ வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அப்புறம் இப்போ நைட் ஷிஃப்ட் போகிறவங்களுக்குலாம் வந்து டே டைம்லேயும் இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஜஸ்ட்டு நம்ம முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், ஒரு 3 to 4 drops மட்டும் போதும். அதாவது ஃபோர்ஹெட்டில் 1, 2 கன்னத்தில், அப்புறம் நம்ம மூக்கு கிட்ட ஒரு ட்ராப் வச்சு லைட்டாக அப்படியே மசாஜ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னில் அந்த ஒரு லைட் தின் லேயராக மட்டும் இந்த ஆயில் வந்து ஃபேஸில் இருந்தால் போதுங்க. இதை வந்து நீங்கள் டே டைமில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டே டைம் ஃபுல்லாக அப்படியே இருக்கலாம். சப்போஸ் நீங்கள் நைட்னால் பெட் டைமுக்கு முன்னாடி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் ஃபுல்லாக உங்கள் முகத்தில் வச்சுட்டு காலையில் நீங்கள் வாஷ் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டிலாம் இல்லை. நீங்கள் ஒரு வேளை காலையில் எழுந்திரிச்சுன்னா நீங்கள் வாஷ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை தொடர்ந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோவாகிடும். இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா போத் மென் அண்ட் விமன் 2 பேர்த்துக்குமே நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. உங்களுடைய ஸ்கின் யங் அண்ட் க்ளோவாக இருக்கிறதுக்கு இந்த ஆயிலை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். மறக்காமல் நம்ம ஆயிலை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.